மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் ஒவ்வொரு நாளும் நம்மை வழிநடத்த அவர் போதுமான தெய்வமாக இருக்கிறார். அநேக காரியங்களை குறித்து குழப்பத்தோடு கூட நீங்கள் இருக்கலாம். சில சத்துருக்களுடைய வார்த்தைகள் உங்கள் காதுகளிலே தொனித்துக் கொண்டிருக்கலாம். சில சத்துருக்கள் உங்களை பார்த்து சவால் விட்டு, நான் உன்னை அப்படி செய்து விடுவேன், நான் உன்னை இப்படி செய்து விடுவேன் என்று சொல்லி பலவிதமான காரியங்களை பேசினதினாலே உங்கள் காதுகளிலே அவைகள் தொனித்து கொண்டு பயத்தோடு கூட நீங்க இருக்கீங்களா? ரொம்ப திகிலோடு கூட இருக்கீங்களா? கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கு உங்களுக்கு நேராக கடந்து வருகிறது. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 54 அதிகாரம் 14வது வார்த்தையிலே கர்த்தர் இப்படி ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். நீங்கள் நீதிக்கு ஸ்திரப்படுவீர்கள், நீதியிலே ஸ்திரப்பட்டு எப்படி இருப்பீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்களுடைய வாழ்க்கையுடைய ஒவ்வொரு காரியங்களிலும் தேவன் இப்படிப்பட்ட காரியங்களை அவர் செய்வேன் என்று வாக்கு பண்ணுகிறார். நீங்கள் நீதியிலே ஸ்திரப்பட்டு, நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பீர்கள், கொடுமைக்கு நீங்கள் தூரமாக போவீர்கள். கொடுமை, நிறைய நேரத்துல கொடுமை உங்க வாழ்க்கையில இருக்கலாம். நீங்கள் கொடுமைக்கு தூரமாவீர்கள். பயமில்லாதிருப்பாய். நீங்கள் பயத்தோடு கூட இருக்கீங்களா? ஆமென். பயத்தோடு இருக்கிற உங்களை பார்த்து சொல்றாரு கர்த்தர், நீ பயப்படாதிருப்பாய். உனக்கு வாழ்க்கையில பயமே வராது, பயம் உன்னை அணுகுவது இல்லை. அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது, திகிலுக்கு நீ தூரமாவாய். திகிலுக்கு உன்னை கர்த்தர் தூரமாக்குவார். திகில் உங்களை பிடித்திருக்கிறதோ? திகில் சில காரியங்கள் உங்களோட வாழ்க்கையில ஒரு பயத்தை ஏற்படுத்தி கொண்டு திடீர்னு ஒரு சில விதமான பயங்கள் வந்து போகுதா? திகில் உங்களை பிடித்து ஆட்டி கொண்டிருக்கிறதா? கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் திகிலுக்கு தூரமாவீர்கள், அது உங்களை அணுகுவது இல்லை. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 54 அதிகாரம் 14வது வார்த்தையின்படி கர்த்தர் உங்களை நீதியிலே ஸ்திரப்பட வைப்பார். நீங்கள் பயத்துக்கு தூரமாவீர்கள். பயம் உங்களை அணுகுவது இல்லை. நீங்கள் பல காரியங்களை குறித்து பயந்து கொண்டிருக்கீங்களா? அது இப்படி ஆகுமா, அது அப்படி ஆகுமா, இப்படி நடந்துருமா, அப்படி நடந்துருமான்னு பயப்படாதீங்க. உங்களை பிள்ளைகளை குறித்து பயப்படுறீங்களா? உங்க வேலையை குறித்து பயப்படுறீங்களா? அநேக காரியங்கள் உங்கள் இருதயத்துக்குள்ளாக பயத்தை ஏற்படுத்தி கொண்டு அது ஒரு திகிலை ஏற்படுத்தி கொண்டு, சில பேர்லாம் தூக்கத்துல படார்னு எழுந்து திடீர்னு எழுந்து, ஐயோ என்ன நடக்குது, எதை ஆக போகுதோ என்று சொல்லி பயந்து நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, பயப்படாதிருப்பாய், நீ திகிலுக்கு தூரமாவாய், அவைகள் உங்களை அணுகுவது இல்லை. கர்த்தர் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார். உங்களை எந்த காரியங்கள் அடிக்கடி ஞாபகத்திலே கொண்டு வந்து உங்கள் இருதயத்தை அழுத்தி கொண்டிருக்கிறதோ, எவைகள் உங்களை மிகவும் காயப்படுத்தி கொண்டிருக்கிறதோ, அல்லது உங்களை அடுத்த லெவலுக்கு போக விடாமல் எந்த காரியம் உங்களை பிடித்து அமுக்கி வைத்து கொண்டு உங்களை மிகவும் டிப்ரெஷனுக்குள்ள மாற்றி கொண்டிருக்கிறதோ, அவைகள் உங்களுக்கு தூரமாகும். நீங்கள் பயப்படாதிருங்கள். பயத்திற்கு நீங்கள் தூரமாவீர்கள். உங்களை பயம் காட்டுவர்களுக்கு நீங்கள் தூரமாக மாறுவீர்கள். நீங்கள் அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது, பயமில்லாது நீங்கள் இருப்பீர்கள். அது மட்டுமல்ல, கொடுமை, உங்களை கொடுமை பண்றாங்களா? வேலை பார்க்க இடத்துல கொடுமை பண்றாங்களா? வீட்டுல கொடுமை பண்றாங்களா? அல்லது உங்க கணவன் உங்களை கொடுமை பண்றாங்களா? அல்லது உங்க மனைவி உங்களை கொடுமை பண்றாங்களா? பெற்றோர்கள் இல்லாமல் ஒரு சித்தி வீட்டுல வாழ்ந்து கொண்டு நீங்க கொடுமைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கீங்களா? சில குறிப்பிட்ட இடத்துல இருந்து கொண்டு வெளியே சொல்ல முடியாமல், மெல்ல முடியாமல் கொடுமை அனுபவிச்சுட்டு இருக்கீங்களா? சில நேரத்துல மாமியாருடைய கொடுமை, சில நேரத்துல மருமகளுடைய கொடுமையை மாமியார் அனுபவிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆண்டவர் சொல்றார், நீ கொடுமைக்கு தூரமாவாய். கொடுமை உன்னை அணுகுவது இல்லை. கொடுமை உன் பக்கமாக வருவது இல்லை. யாரெல்லாம் உன்னை கொடுமைப்படுத்துறாங்களோ, சில விதமான பாவங்கள் உங்களை கொடுமைப்படுத்தி கொண்டிருக்கிறதா? ஐயோ, இந்த பாவம் என்னை விட்டு போக முடியவில்லையே, இவைகளிலிருந்து என்னால விடுதலையாக முடியவில்லையே, இவைகளிலிருந்து என்னை விடுவிப்பார் யாரும் இல்லையே, கொடுமையாக இருக்கிறது, இந்த பாவத்தினுடைய ரணங்கள் எனக்கு கொடுமையாக இருக்கிறது அப்படி என்று சொல்லி பயந்து கொண்டிருக்கீங்களா? கர்த்தர் சொல்றாரு, நீ கொடுமைக்கு தூரமாவாய். பயம் உன்னை அணுகுவது இல்லை. எந்தெந்த காரியங்கள் எதிர்காலத்தை குறித்து பயந்துட்டு இருக்கீங்களா? எனக்கு கல்யாணம் ஆகுமா? எனக்கு நல்ல இடத்துல எனக்கு கட்டி கொடுப்பாங்களா? என் பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஆகுமா என்று எதிர்காலத்தை குறித்து நீங்க பயந்து கொண்டிருக்கீங்களா? கர்த்தர் சொல்றாரு, நீ அதுக்கு பயப்படாதிரை, நீ அதுக்கு பயப்படாதிரு. நான் உனக்கு எல்லா காரியங்களும் நான் உனக்கு செய்து முடிப்பேன். ஏற்ற காலத்துல நான் உனக்கு ஒரு அற்புதத்தை செய்வேன். பயமா இருக்குது, திகிலு, ஐயோ இந்த வீட்டை காலி பண்ண சொல்லிட்டாங்க, நம்ம அடுத்து எங்க போகிறது,
நமக்குன்னு ஒரு சொந்த வீடு இல்லையே, இந்த வீட்டை இந்த வேலையை விட்டு வெளியே போன்னு சொல்லிட்டாங்கன்னா அடுத்து நம்ம வேற எங்க போய் ட்ரை பண்றது, நமக்கு வழி இல்லையே, திகில் உங்களை பிடிச்சிருக்குதா? கர்த்தர் சொல்றாரு, உன் திகிலுக்கு நீ தூரமாவாய், அது உங்களை அணுகுவதில்லை. எது உங்களை பயங்காட்டி கொண்டிருக்குது? அடிக்கடி பயங்காட்டி கொண்டு திடீர்னு வந்து உதித்து கொண்டிருக்கிற காரியங்கள் சில விதமான பாவ காரியங்களாக இருக்கலாம், பிசாசுடைய காரியங்களாக இருக்கலாம், இருளின் காரியங்களாக இருக்கலாம். அவைகளுக்கு நீங்கள் தூரமாவீர்கள். காரணம் என்னவென்றால் அது உங்களை அணுகுவதில்லை. எல்லாவற்றையும் அற்புதமாய் ஆச்சரியமாய் நடத்துகிற கர்த்தர் இந்த நாள் முழுவதும் அவர் உங்களோடு கூட இருப்பார். சகோதரனே, சகோதரியே, நீங்கள் நீதியிலே ஸ்திரப்படுங்கள். உங்களுடைய நீதியாய் வாழக்கூடிய வாழ்க்கையிலே நீங்கள் ஸ்திரப்படுங்கள். ஆமென். உங்களிடத்துல நீதி காணப்படுமே ஆனால் கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார், நீங்கள் உங்களை அணுகுவதில்லை, திகில் உங்களை தொடுவதில்லை, திகிலுக்கு நீங்கள் தூரமாவீர்கள். உங்களை ஆமென் மிகவும் ஒடுக்கி கொண்டிருக்கிற, உங்களை கொடுமை பண்ணி கொண்டிருக்கிறவர்களுக்கு அவர்களுடைய கைகளிலிருந்து உங்களை கர்த்தர் விலக்கி காப்பார். உங்களுக்கு நன்மைகளை கர்த்தர் செய்வார். விசுவாசிப்பீங்களா? விசுவாசிப்பீங்கன்னா கர்த்தர் இந்த வார்த்தைகள் இந்த நாளில் உங்களுக்கு ஆசீர்வதித்து நாள் முழுவதும் கர்த்தர் உங்களை அற்புதமாக நடத்துவாராக. God bless you. நிறைவாழ்வு ஏஜி சபை பாண்டிச்சேரி. ஜெப தேவைக்கு 9952776926 9500794949.